உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை GKM காலனி ஜம்புலிங்கம் மெயின் ரோடில் உள்ள தனியார் மஹாலில் கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் முன்னேற்ற சங்க 11ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவர் வின்சென்ட் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு முல்லாராம், கிருஷ்ணமூர்த்தி, யுவராஜன், வேல்பாண்டியன், நாராயணன், அழகர்சாமி, ஜெபராஜ், பெருமாள், ஜெயக்குமார், ஜெயராஜ், சங்க துணை செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு வந்தவர்களை சங்கத்தின் துணைத் தலைவர் பூலிப்பாண்டியன் வரவேற்று பேசினார். ஆண்டறிக்கையை சங்க பொதுச் செயலாளர் வலன் சமர்ப்பிக்க வரவு செலவு அறிக்கை சங்க பொருளாளர் அமிர்தராஜ் வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர், ஆற்றல்மிகு செயல்வீரர், வணிக போராளி கொளத்தூர் தா. ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சென்னை மண்டல தலைவர் அருணாச்சலமூர்த்தி, தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல், மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ், மாநில சட்ட ஆலோசகர் ராம்குமார், வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன், வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் லூர்து ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக வந்து இருந்து விழாவினை சிறப்பித்தனர். பட்மேடு வியாபாரிகள் நலச்சங்கம், பட்மேடு கட்ரோடு வியாபார நலச்சங்கம், பூம்புகார் நகர் வியாபாரிகள் சங்கம், பெரியார் நகர் வியாபாரிகள் நலச்சங்கம், வில்லிவாக்கம் ரெட்டில்ஸ் ரோடு அனைத்து பகுதி வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இவ்விழாவிற்கு வந்திருந்த உறுப்பினர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கினார்கள். இதில் அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவை 11 ஆண்டு நடத்துவதற்கு இங்கு உள்ள நமது அண்ணாச்சி வின்சென்ட் அண்ணாச்சி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த 11 ஆண்டு நடத்தி வராங்கன்னா அதில் உள்ள நிர்வாகிகள், அதே போல இங்கே இருக்கும் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க பார்த்தாதான் இந்த ஆண்டு விழா நடைபெறுகிறது. நம்ம ஆண்டு விழா நடைபெற்றால் நம்ம ஒற்றுமையை கொஞ்சம் பலமாக சேர்க்கும். அதுக்கு தான் இந்த ஆண்டு விழா வைக்கணும். ஆண்டு விழா வைக்காத சங்கங்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் பின்னடைவாக தான் தெரியுது. நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்ததுனால இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன். இதே போல அருகாமையில் உள்ள சங்கங்கள் ஒரு மாதமாகட்டும் உங்கள் உறுப்பினர்கள் அழைத்து ஒரு குடும்ப விழாவாக நடத்தி ஒவ்வொரு பக்கமும் சங்கங்களை பலப்படுத்த அப்போதான் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதையும் நான் செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் உங்களை தலைவரிடம் இது கோரிக்கையாக வைக்கிறேன். தலைவர் இதுக்கு ஒரு விடை தருவார்கள் என்று நினைக்கிறேன். ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சங்கத்தினுடைய அருமை தலைவர் பாசமிகு அருமை அண்ணாச்சி வின்சென்ட் அவர்களே, கடைகளில் காவல்துறை அத்துமீறல், கார்பரேஷன் அதிகாரிகளுடைய அத்துமீறல், அவர்களெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் உங்களுடைய கோரிக்கை. என்னைக்குமே தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய நிர்வாகம் யாருக்கும் எந்த நேரத்திலையும் அடிப்படையாது. உண்மையிலேயே காவல்துறை சோதனைங்கிற அடிப்படையில் கடையில் வந்து ஏதாவது சோதித்து நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று ஏதேனும் சொன்னார்கள் என்றால் உடனடியாக சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நாடுங்கள். நிர்வாகிகள் மாவட்டத்துடைய தலைவர்களை அழைத்து அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுவார்கள். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். கடை நடத்தக்கூடியவர்கள் ஏதேனும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து முன்கூட்டி இருந்திருந்தால் கூட வரக்கூடிய காலங்களில் யாரும் விற்பனை செய்யாதுங்க. போதைப் பொருள் விற்காத ஆட்களை காவல்துறை வந்து சோதனையின் அடிப்படையில் சோதனை செஞ்சால் நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து எழுதி கொடுங்கள் என்று ஏதேனும் கோரிக்கைகள் வைத்தால் நீங்கள் காவல் நிலையம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சங்கத்தை நாடி நின்றுங்கள். சங்கம் காவல்துறை எழுதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சங்கம் உங்க சொன்ன வலுவார். அதனால இந்த கோரிக்கைக்கு பதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். போதைப் பொருட்களை விற்கவே விற்காதீர்கள். அரசு தடை செய்த பொருட்களை விற்பனை செய்யவே செய்யாதீங்க. காரணம் என்னன்னா நம்ம வணிகர்கள் பொதுமக்களுக்கு பாலமா இருந்து நிறைய நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அடுத்து பிளாஸ்டிக் கவர் உற்பத்தியான இடத்துல மட்டும்தான் தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை உண்மையிலே நல்ல விஷயம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த கவர் கம்பெனிகள் குறிப்பாக தான் பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும்.
இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா உற்பத்தியான இடத்திலேயே தடை செய்யணும். அப்படி இல்லை என்றால் அதை அரசு ஒரு கையாளாத அரசுங்கிறது தான் என்னன்னு தெரிவிச்சுக்கணும். உற்பத்தியான இடத்துல தடை செய்யறதை விட்டு விற்பனை செய்யக்கூடிய இடத்துல அரசு நிற்குது. அது என்ன காரணம்னா மிகப்பெரிய ஆட்களை ஊக்கப்படுத்துது அரசு. அங்க ஏதேனும் காசுகளை வாங்கி கொண்டு விட்டுறாங்க. இந்த சின்ன கடைக்காரர்களை மிகப்பெரிய அளவுல ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் அரசு என்ன அடிப்படையில கவலை விற்க சொல்லுதோ அந்த கவலை தான் விற்பாங்க. வேற எந்த கவலை விற்க போறது இல்லை. அந்த கவலை விற்றா கூட சோதனைக்கு அடிப்படையில மிகப்பெரிய அளவு தொல்லை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக தமிழக அரசை மிக தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். கார்ப்பரேஷன் அதிகாரிகளை நீங்கள் ஏதேனும் ஏவி விட்டு இந்த வேலைகளை செய்தால் முதல் கண்டனத்தோடு எழுப்பக்கூடிய அமைப்புன்னா தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு. ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டா 1,60,000 ஒரே நாள்ல வசூல் பண்ணி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எவ்வளவு போனா 1000 ரூபாய் போனா போதும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதனால யாருமே எதுவுமே யோசிக்காதங்க. பிள்ளைகளை படிக்கும், என் பிள்ளை நல்லா படிச்சிருந்தா அந்த பிள்ளைகளை சங்கத்திட்ட கொடுங்க. சங்கம் எங்களை மாதிரி தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க. தலைமை கண்டிப்பாக அடுத்த காலத்துக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும். ஆனா படிச்சு என்ன செய்யணும்? அடுத்து நல்லது செய்யணும். ஏற்கனவே 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஜிகேஎம் காலனி பகுதியில் ஒரு வாட்சிங் கடை வச்சிருக்கக்கூடிய பட்டுமேடு வியாபாரி சங்கத்தினோட உறுப்பினர் அவங்க பிள்ளைக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தோம். அப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லேப்டாப்னா பெரிய விஷயம். அந்த பிள்ளை சென்ற வாரம் தொலைபேசியில் பேசி அங்கிள் நீங்க கொடுத்த லேப்டாப் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி நான் நல்ல வேலையில இருக்கிறேன். யாராலும் கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யணும். தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்றதுதான். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு புது வருடம் நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு முதல் பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் மிக அளவில் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய 11வது ஆண்டு விழாவிற்கு வெகு திரளாக சங்கத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த சங்கத்திலிருந்து ஏற்கனவே நடைபெற்ற அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ள கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி அடிப்படையில் சென்ற வாரம் மிகப்பெரிய அளவுல சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்து கொண்டனர். எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் டெல்லி வரைக்கும் எதிரொலித்தது. குறிப்பா ராஜஸ்தானில் நடந்த 55வது கவுன்சிலிங் கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பங்கேற்று எங்களுடைய நிலையை எடுத்துக் கூறினர். அதற்கு அவர்கள் செவிசாய்த்து அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோ அதே மாதிரி கவுன்சிலிங் கூட்டத்தில் கடை நடத்தக்கூடிய வாடகைக்கு 18% ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்துள்ளனர். அதனால மத்திய அரசிற்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா மாநிலத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எல்லா வணிகர்களை கோரிக்கைகளை ஏற்று நிறைய சலுகைகளை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது மாநகராட்சியினுடைய உரிமம் பல்மடங்கு ஏற்றப்பட்டுள்ளது. அது இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாக அந்த உயர்த்தப்பட்ட வணிக உரிமத்தை உடனடியாக பரிசீலனை செய்து உடனடியாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று
இந்த கூட்டத்திலேயே தெரியப்படுத்தி உள்ளோம். ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கைகளை வணிகர் சங்கத்திற்கு கொடுக்கிறோம். அது ஒண்ணுமே சரியா செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. குறிப்பா கடை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் ஐயா கலைஞர் அவர்கள் வணிக நல வாரியத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வணிக நல வாரியத்துல கடை நடத்தக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அதுல பயன்பாட்டாக இருந்தது. ஆனால் அன்று இருந்த நிலை இன்று இல்லை. ஒவ்வொரு வீடும் தமிழக முதல்வர் என்றால் காப்பீடு திட்டம், பாரத பிரதமர் என்றால் காப்பீடு திட்டம், இப்படி வந்துள்ள நேரத்துல வணிக நல வாரியத்துல ஒரு விபத்துல இறந்தாங்கன்னா 2 லட்சமா இருக்கிறத 10 லட்சமாக உழைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வணிக நல வாரியத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால் உரிமம் பெற வேண்டும். அந்த உரிமம் பெற்றாலே வணிக நல வாரியத்துல உறுப்பினரா ஆயிட்டாங்கிற ஒரு நிலையை அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி மண்டல மாநாடு நடத்தப்பட்டது. அது மிகப்பெரிய அளவுல தென் மண்டலத்துல எழுச்சியாக பேசப்பட்டது. அதை அடுத்து நெல்லை மண்டலம் சார்ந்து குறிப்பா 15 மாவட்டத்தை உள்ளடக்கி நெல்லையில மிகப்பெரிய அளவுல ஜனவரி வருகின்ற 2025 ஜனவரி அன்று 26 அன்று நெல்லையில மிகப்பெரிய அளவுல மாநாடு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய மே 5 மாநாடு சென்னையில தான் நடத்துகிறத இந்த நேரத்துல தெளிவா தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சங்கம் மிகப்பெரிய அளவுல பலமா இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். பகுதியிலையும் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளா இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறோம். கடையில குப்பை போட்டா வரி, மாநகராட்சியினுடைய தொல்லைகள், பேரூராட்சி, நகராட்சி, இப்படி தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொல்லை கொடுத்திருக்காங்க அதிகாரிகள். அப்படி அதிகாரிகள் அத்துமீறல் நடந்தால் தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் பேரமைப்பு உண்மையிலேயே சும்மா இருக்காது, மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தும். இந்த நேரத்துல தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறோம்.